தோழர்களே, தொண்டையில் கிச்சிக்கிச்சா விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, எனக்கு முசி மாத்திரையே போதுங்க. தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். நம்ம பாலா ரோஸ்டர் சேனலில் ஒரு வரலாற்று சிறப்பான விஷயம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக 3 வீடியோ நம்ம போகிறதெல்லாம் அதிசயமாக இருக்குது. எனக்கே புல்லரிக்கு. நம்ம இந்த 3வது பார்ட் 3ல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல் பார்ட் 1ல் தலைவன் தற்கொலையை பார்த்துட்டோம், 2வது தளபதி தற்கொலைகளை பார்த்துட்டோம், 3வது உண்மையான தற்கொலைகளை பார்க்க போகிறோம். அதாவது குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்லை. இந்த தற்கொலைகளாக எப்படி உருவாகுறாங்க, இந்த கிரவுண்டை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னக்குட்டி நிறைய பேர் அன்பின் காரணமாக சூப்பர் தேங்க்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் பாருங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. இடையில யூடியூப்பில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் நம்ம தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா கமிஷன் எடுத்துக்கிறான். அதனால் இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு நம்ம இந்த பதிவில் தவைக்க தற்கொலைன்ஸை போட்டு பொலன்னு பழக்க போகிறோம். என் உயிரை கொடுத்தாச்சு தளபதி அந்த இடத்துல நிற்க வைப்பேன். இதுதான் என் குடும்பம் இருக்கு, என் குடும்பமே வேணாம், எனக்கு தளபதி தான் வேணும். 10 வருஷமா உனக்கு இந்த அக்கா புருஷன் 4 புள்ள பாக்கி கொடுத்துக்கிறேன். புரியல எனக்கு. பிள்ளையே வேண்டாம், குடும்பமே வேண்டாம், தளபதி போதும் அப்படின்னா என்ன மனநிலை இது இதனால நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறோம். எஸ்ஐஆர் காப்பின்றது என்னன்னா ஷிஃப்டடு டெத் இதெல்லாம் இது பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ஷிஃப்டடு டெத்து அதை தலைவர் சொல்லுவாங்க கேட்டு கட் பண்ணி இது என்ன பிரமாதம், இதை விட சிறப்பாக ஒன்று இருக்குது. எங்கள் தலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். யார்? அஜித்துக்கா? ஏங்க அவர் அரசியலே கிடையாது, உங்கள் தலைவர் தலை கிடையாது, உங்களுக்கு தளபதி நான் வச்சுக்கோங்க. என்னன்னு எனக்கு தெரியாது. என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம் எல்லாரும். அதாவது விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு சொல்லி புஷி முகத்தை காமிச்சு ஏமாத்திருக்காங்கங்க. இது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? யாரோ யாரோடி அப்படின்னு பாட்டு பாடி ஏமாற்றி விட்டுருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியாது. விஜய் ஆட்டை காட்டுவார் பார்த்தா புஷி ஆட்டை காமிச்சிட்டு போயிருக்காரு. என்னங்க இவ்வளோ பெரிய ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? நான் டிவி கேல இணைஞ்சதுனால எனக்கு சுத்தமா அந்த கொடுக்கவே இல்லை. எதை மூளையவா எதை கொடுக்குற? அது உண்மைதான். இங்கே டிவிக்கில் அடைஞ்ச உடனே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மூளையை தூக்கிட்டாங்க. இது தேவையில்லாதது, இனிமேல் இங்கே இருக்குது புரோஜனம் தூக்கிட்டாங்க போல இருக்கு. இல்லை, நான் போய் கேட்டா மூடி வச்சிருக்கோமா இந்த எஸ்ஐஆர் ஃபார்முக்காக நாங்கள் எஸ்ஐஆரையா திடீர்னு வெறுமனையாக சொன்ன உடனே நான் மூளை சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போ உங்களுக்கு தேவையும் படாத, டிவி கட்சிகள் இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு மூளை? கழட்டி தூர வச்சுருங்க. வச்சிருக்கோம் நைட் ஆன் பண்ணல, நாங்க அது ஓபன் பண்ண பிப்ரவரி மாசம் எனக்கு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அப்ப என்னோட ஓட்டு போச்சுல, அப்ப நான் ஓட்டுக்காக போய் விஜய் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஸ்டேஷன்ல சொல்லு. விஜய் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? சர்க்கார் படத்தை சொல்கிறாங்களோ? நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன், இது மேலே கேட்டு முடிச்சிடும். அப்போ ஒரு தொகுதியிலே 100 ஓட்டு போச்சுன்னா உங்களுக்கு என்ன? 100 ஓட்டு போச்சு தளபதி எப்படி ஜெயிப்பார்? ஒரு தொகுதிக்கு 100 ஓட்டு போகுது, 234 தொகுதிக்கு இவ்வளோ ஓட்டு பெருச்சு எப்படிங்க தளபதி ஜெயிப்பார்? அந்த 100 ஓட்டில் தான் வாங்கக்கூடிய ஓட்டே அவருக்கு. அதுவே கிடைக்கல எப்படிங்க? நாங்கள் ஓட்டை விஜய்க்கு போட்டா கூட அவங்க கணக்கீடு வராது. கணக்கீடு வராது, ஏன்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இது பயனான்றோம். கண்டிப்பா மத்திய அரசாங்கத்தை நாங்கள் கடுமையாக இந்த இடத்துல விமர்சனம் பண்ணுறோம். இந்த அக்கா கொஞ்சம் மூளை இருந்திருக்குப்பா, கவனிச்சிங்கள். இந்த அக்கா கடைசி சொன்ன வார்த்தையை மத்திய அரசாங்கத்தை கண்டிக்கிறாங்களா? பரவாயில்லையே. உண்மையிலே சகோதரி, நீங்கள் உங்கள் தலைவர் விஜயை தாண்டின அறிவு உங்களுக்கு இருக்காங்க, உண்மையிலே பாராட்டுறோம். ஏன்னா தற்கொலைத்தனமாக ஒரு 9 நிமிஷம் வீடியோ போட்டார். அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட மத்திய அரசை பற்றியோ இல்லை இந்த ஒன்றிய அரசை கையில் வச்சுக்கக்கூடிய தேர்தல் கையில் வச்சுக்கக்கூடிய பாஜக பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. மத்திய அரசு மாசா மாசு அப்படி ஒரு வார்த்தை கூட வாயில் வரல அவருக்கு. பாருங்கள், நீங்கள் கண்டிச்சு இருக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு பாராட்டு. பரவாயில்லையே. ஒருவேளை இந்த தவைக்கலை நீங்கள் இணையிறதுக்கு முன்னக்குட்டி கொஞ்சம் மூணு இருந்திருக்கும்ல, அதை பயன்படுத்திட்டாங்க போல இருக்க. வேண்டாம், மியூசிக் மட்டும் போதும். இங்கே குரலை கேட்கக்கூடாது, காதுக்கு கேடுகள்.
தாவேக்கா நிலைமை அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யூடியூப்பில் அடிக்கிறீங்க, கண்டென்ட் கொடுக்குறவங்க அடிக்கிறீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க அடிக்கிறீங்க, எல்லாம் தாண்டி பத்திரிக்கையிலே அடிக்கிறாங்க. கேட்க நாதிட்டு என்னமா போய் நிற்கிறாங்க. என்னங்க இது நியாயமாங்க? இது வந்து படித்து பாருங்க, அவன் படித்தாலும் அறிவு வந்துடுமாங்க. அப்போ அந்த எஸ்ஐஆர் படிச்சுட்டாரு, என்ன நம்ம அறிவு வந்துட்டு அப்போ விஜய் கூட எப்படிதான் நிற்பான்னு சொல்லி புரிஞ்சுடான் அவன் தான். என்னங்க இது படித்து பாருன்னா, அவன் வந்து படிக்காத வரைக்கும் இந்த மரத்து டு மரம், பில்டிங் டு பில்டிங், பேனர் டு பேனர் தாவர வரைக்கும் தான் பெரிய அடியில் ஓடிக்கிட்டு இருக்கு படம். இல்லைனா அது படம் இப்படி டருக்குன்னு கிழிஞ்சு போயிடும். படிக்க சொல்லாங்க தற்கொலைகளை. அவங்க பண்ண வேண்டியதானே, இந்த ஓட்டுன்றது எல்லாருக்கும் தானே. ஏன் இது அவர் பண்ணிருக்க வேண்டியதானே, ஏன் நாங்க தான் பண்ணணுமா? நாங்க பண்ணாதான் நீங்க அடுத்த கட்சியில இருந்து பண்ணுவீங்களா? என்ன வேணா எங்களை சொல்லட்டும், எங்களை தற்கொலைன்றாங்க, என்ன வேணா சொல்லட்டும். நீங்களே உங்களை கலாய்ச்சிக்கடா, நாங்கள் எங்கே போகிறது? நான் எதுக்கு சேனல் வச்சுருக்கேன்? எதுக்கு சொல்லுங்கள்? அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் தற்கூரி யாருங்க? நீங்கள் சொல்லாதீங்க. நாங்கள் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன் தற்கூரி. இப்பெல்லாம் சொல்லாதீங்கடா, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த கண்டென்ட்டெல்லாம் வந்து. ஆனா இது வரைக்கும் யாராவது இந்த கேள்வி கேட்டாங்களா? இப்போ எஸ்ஐஆர் ஒன்று சீர்திருத்தம் நீங்கள் கேளுங்க, நான் கேட்குறேன். பண்றீங்க, அது எப்போ ரிசல்ட் தருவாங்க? ஏங்க நீங்கள் இது யோசிச்சிங்களாங்க? யாருக்காச்சும் ரிசல்ட் எப்போங்க நீங்கள் தருவீங்க? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன்னா ஒரே மாசத்துல முடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்போ அவங்க அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை எப்போ வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ திடீர்னு எலெக்ஷன் வந்துருச்சு, ஒரு 2-3 மாசத்துலயே ஏதோ முன்னோட்டி பிப்ரவரிலயோ இல்ல மார்ச்லயோ வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் எங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கிளியரா வரலன்னா அப்ப ஓட்டு போடுற மக்கள் என்ன ஆவாங்க? முடியாது. அப்ப எங்க ஓட்டு செல்லாத ஓட்டா போயிடுமே. அப்ப நீங்க அது எப்ப நீங்க பண்ணுவீங்க? ஒரே மாசம் தான் முடிப்பேன்றீங்க, அப்ப எப்ப வெளியிடுவீங்க? நீங்க அதை சொல்லணும் இல்லையா? அப்ப அந்த எலெக்ஷன் அப்ப யாரும் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களே. நல்ல கேள்வி. ஆனா இந்த கேள்வி வந்து தேவையில்லாத கேள்வி. அதான் தேவையில்லாத கேள்வி தாண்டி என்னடா கேள்வி இது? இது என்ன கேள்வி? யார் யோசிக்கா? உங்கள் தளபதிகிட்ட போய் சொல்லுங்கள், இப்படிலாம் அடுத்த முறை பேசுங்க. என்னது தமிழ்நாடா இல்லை தமிழக வெற்றி கழகமா தமிழ்நாடான்னு ஒரு மொக்க டைலாக பேசினார்ல, இந்த கேள்வி இங்கே அவர்கிட்ட கேளுங்க. அவரை யோசிச்சு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி அவரும் பேசுவார் உங்களை மன்னிக்கவே. ஏன் சொல்லுங்க? அவர் பெரிய முழு இல்லாதவர். முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வர வாக்க உடைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா அது தெரிய மாட்டேது. மெட்ரோ கட்டுறாங்க, அதுவே 5-6 வருஷமா போகுது. அப்ப இந்த 6 கோடி மக்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஒரு மெட்ரோவே 5-6 வருஷம் போடுது, 6 கோடி பேர் விட்டியது, நீங்கள் எப்படிங்க ஒரே மாதம் நீங்கள் முடிப்பீங்க? நியாயமான கேள்வி தான். கிடுக்குப்பூடி கேள்வி வரை கேட்டிருக்காரு பாருங்க. அவர் வந்து கேட்ட கேள்வி நமக்கு வந்து கந்தரக்கோட்டையே கலங்கி போகிறதுக்கு கேட்டிருக்காருங்க. கந்தரக்கோட்டை தானே சொன்னேன், அது வேறு யாரும் சொல்லிட போல, வேறு யாரும் சொல்லலை, கந்தரக்கோட்டை தான். கந்தரக்கோட்டை ரெட்டை சொல்லிக்கோ நான் வச்சுக்கோங்க. அந்த கோட்டையே கலங்கி போகிற அளவுக்கு கிடுக்குப்படியே கேட்டிருக்காரு. ஆமாங்க, எங்கள் ஊரில் ஒரு பாலங்க இன்னும் போடாமல் இருக்கிறாங்க. 6 கோடி பேர் நீங்கள் எப்படி நீங்கள் முடிப்பீங்க? வாய்ப்பே கிடையாதுங்க. ஒரு கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தாங்க. ஜெயிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறோம். 234 தொகுதியும் ஜெயிக்கிறாரு. 2024 சிஎம் ஆகிறாரு, அது கன்ஃபார்ம். 2 பேர் தான் நடுவில் போட்டியே, ஒன்று டிஎம்கே இன்னும் ஏடிஎம்கே. ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு என்னத்தை செய்ய நம்ம வந்து சிரிப்பாக இருக்குது. 2 பேர் தான் போட்டி. யாரா? ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே. இடையில உங்கள் கட்சி ஒன்று இருக்குடா. இது எல்லாம் ஒரே குட்டை ஓடுற மட்டைங்கடா. நீங்கள் எல்லாருமே வந்து போட்டிலாம் கிடையாது உங்களுக்குள்ளே. வந்து யார் அதிகமாக கொள்ளடிக்க போகிறாங்கிற தத்துவம் உங்ககிட்ட இருக்குது. இந்த முறை டிஎம்கே நல்லா கொள்ளை அடிச்சுட்டு, ஏடிஎம்கே அடுத்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக கொள்ளடிக்கு. அடுத்து டிவிக்கே வராது. நான் சும்மா சொல்கிறேன், நம்ம தளபதி நல்லா கொள்ளை அடிக்கணும், நல்லா அப்படி அடிக்கணும். அந்த போட்டு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தத்துவம் இருக்கும் உங்ககிட்ட? எதுக்கடா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களா? உங்களோட ஃபர்ஸ்ட் கொள்கையை எங்க தலைவர் முதல்வராக தான். அதுக்கப்புறம் அவர் ஆனாலே தெரியும் என்ன கொள்கைன்றது எல்லாருக்கும். இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கான் பாருங்க டிவிக்கேன்னு கட்சி. அந்த கட்சி கொள்கைக்கு நம்புறான் பாருங்க. எவ்வளோ பெரிய மடசா மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது நடக்கும் போது எங்க ஆட்சி மாறும். அப்போ எங்களோட பவரும் தெரியும். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியும், ஃபர்ஸ்ட் நடந்த விஷயத்தால நாங்கள் எவ்வளோ பொறுப்பாயிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அமைதியா போறோம், அமைதியா வரோம்.
இந்த போராட்டத்தை என்ன நினைக்கிறேன்னா முற்றிலுமே இது வந்து எங்களை வந்து குழப்பறதுக்காக மக்களை குழப்பறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா திமுக காரங்களுக்கு வேற ஐடியா எதுவும் கிடைக்கல. SIR கொண்டு வந்தது திமுக கட்சி தானா, தேர்தல் ஆணையம் இல்லையா? அதனால இது வந்து குழப்பறதுக்காக ஒரு இது. நான் தமிழக அரசை பார்த்து கேக்குறதுன்னா ஏன் எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு பயம்? நீங்களும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி நடத்தல, அப்பெல்லாம் ஏன் இல்ல? இப்ப மட்டும் எதுக்காக கொடுக்குறீங்க? இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரவாங்க? அவர் வரது இருக்கட்டும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா அந்த வீடியோவில் வந்து நான் அந்த அம்மா பேசுனது ரியாக்ஷன் கொடுக்கலங்க. எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க டிவி கீழே தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். நம்ம வந்து அவங்க ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு பைத்தியக்காரனை பார்த்தா நீங்கள் எப்படி கருணைப்படுவீங்க சார்? அப்படி உங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் இருக்கும்ல, நம்மளை மாதிரி இருந்திருப்பான் இவனும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு டிவிக்கு கட்சி தொண்டன் நீங்கள் பார்க்கணும். எனக்கு அது பிரச்சனை இல்லை. பின்னாடி ஒருத்தர் ஒன்று பண்ணிட்டு தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? அதனால இது வந்து குழப்பறதுக்காக ஒரு இது. தமிழக வெற்றி கழகம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சட்டத்திட்டம் எல்லாம் வருமா? இதுக்கு முன்னாடி அவன் எதுக்கு இங்கே வந்தான்னா ஃபோட்டோ எடுக்க தான் வந்தான். வந்தால் வீடியோ எடுத்தான், ரீல்ஸை போட்டான், தளபதினு பாட்டை போட்டான், ஸ்டோரியை ஏற்றுனா, ஃபாலோவர்ஸை கூட்டினான். இவ்வளோ தான். இதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்க ஆர்ப்பாட்டம் அதுக்கு தான். ஆனால் அந்த அம்மா பசங்க கண்டுக்கிறாங்க. அதை நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க தாவைக்கா அப்படி நகர்ந்துட்டு பேர் நம்ம வந்து சில வரிகளை சொல்லுவாரு. இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சபதல பாடவும் செய்வேன். கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி, ஜன்னல் வெச்ச ஜாக்கெட் நீங்களும் பாடுறீங்களா? இது எதுக்கு இந்த வீடியோ போட்டுன்னு பார்த்துக்கிட்டீங்களா? இது வந்து அடுத்த பாட்டுக்கான லீடு வந்து நம்ம லைலா மணிக்கு தான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தை எல்லா வீடியோ சேர்த்து நம்ம லைலா மணிக்கு சூப்பராக ஸ்பெஷலாக ஒரு ரோஸ்ட் ஒன்று போட்டுருவோம்.